எப்படி இருக்கு இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ்? சென்னை, பெங்களூர், பூனே. சென்னை விட எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்சி. சென்னை விட எல்லா சிட்டியும் நல்லா இருக்கு. நான் கேவலமாக சொல்லல. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சென்னை ரொம்பவே என்ன மறுபடியும் மாட்டிக்கிட்டாரா நம்ம பிரதர்? எங்கே ஷாருக் கான் போஸ் இந்த மாதிரி அந்த ரெண்டு வர மாதிரி இருந்தாவே ஹிந்தி கற்றுக்கிறது. ஹாய் காய்ஸ், உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு வீடியோ. நம்ம பெங்களூரில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக செக் அவுட் டே மட்டும் இல்லை, நம்ம பிரதரும் லீவ் பண்ணுற டே ஜெர்மனிக்கு. மறுபடியும் ஒர்க்கில் பிஸி. ப்ரொஃபஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவருக்கு. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. ஸோ டக்குன்னு போயிடணும். 3 கிழமை, ஆல்மோஸ்ட் 3 weeks. 3 weeks and 2 days. 2 days. யா, ஸோ இப்போ செக் அவுட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கூடிய சீக்கிரம் இவர் ஷேர் பண்ணுவார். இப்போ உடலில் செக் அவுட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம நிறைய பேசுவோம். ஓகே, இன்றைக்கி ஒரு நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம பசங்க வருவாங்க ஒரு 1 hourக்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து ஏர்போர்ட் போயிடுவோம். ஸோ எப்படி இருக்குது இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ்? இந்தியா ஆல்ரெடி சொன்னேன் தானே. இட்ஸ் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி இவர் வந்து பார்த்துட்டார். இப்போ 3ஆம் தடவை. நமக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அந்த சவுத் இந்தியன் ட்ரிப் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல? இந்த கேரளா போய் சவுத் இந்தியன் ட்ரிப்பு ஃபர்ஸ்ட் டைம். சென்னை மட்டும் தான் வந்திருக்கேன். சென்னை, பெங்களூர், பூனே. ஒர்க் விஷயம், ஒர்க்கு. பட் இன்னும் கோயம்புத்தூர் நல்லா இருந்துச்சு. சென்னை விட எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்சி. சென்னை விட எல்லா சிட்டியும் நல்லா இருக்கு. நான் கேவலமாக சொல்லல. சாரி ரகுவரன், சாரி தம்பி. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சென்னை ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன். கேரளா சூப்பர், பியூட்டிஃபுல் நேச்சர். வர்க்கலா போயிருந்தோம். அது வேற என்ன, ஆலப்புழா, கொச்சி, அந்த சிட்டி. அப்படியே நம்ம கீழேருந்து திருவனந்தபுரம் கீழேருந்து அப்படியே மேலே போய் ட்ராவல் பண்ணது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரஷ்ஷாவா அதான் டக்குன்னு நம்ம ஃபுல் 3 days தான், 3-4 days மட்டும்தான் அந்த சவுத் கேரளாலேருந்து நார்த் கேரளா வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர், ஊட்டி, கேரளா, பெங்களூரு எல்லாம் ஒரு 1.5 கிலோமீட்டர். ஏன்னா நம்ம பாடி ஃபுல் டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம ஷெட்யூல் அப்படி. ஏன்னா நமக்கு வந்து இப்போ அந்த டைமிங் எல்லாம் சரி வராது. இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு வெக்கேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமுக்கு ஏற்றபடி நம்ம கொஞ்சம் ஒரு ஆகஸ்ட் மாதம் நமக்கு நீ லீவு வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். இவர் மேபி சோலோ ட்ராவல் அந்த மாதிரி இருக்கும். பட் யா, நல்லா இருந்துச்சு. நல்ல ஒர்க். இப்போ ரெசார்ட்டும் நல்லா இருக்குது. இங்கே வந்து ஃபேமிலியோட வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஒருத்தரும் இல்லை. இப்போ தான் 2-3 ஹிந்திக்காரங்க வந்தாங்க. செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே நான் ஃபுட்டேஜ் உங்களுக்கு இப்படியே பிளெண்ட் பண்ணுறேன். நம்ம பெங்களூர் ஏர்போர்ட், 5 star ஏர்போர்ட்டில் அதுவும் நல்லா பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு இல்லை காட்டுறேன். ஸோ நாம் இப்போ படம் பார்ப்போமா? அதான் இப்போ வெயிட் பண்ணுற டைமில் நம்ம பாலையா ஜெய் பாலையா செக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேரம் போர்டு அடித்து. ஓகே, ஏர்போர்ட் டப்பிங்க நம்ம வீட்லேயே பார்த்துப்போம். இங்கே பேசினா அவன் வந்துடுவான். கோயிங் ஹோம். செப்டம்பர் ஆகஸ்ட் இங்கே வீடியோவில் பறிஞ்சிருக்கு. செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் நான் சொல்கிறேன். ஓகே, பாய். ஆகஸ்ட் செப்டம்பர் நீங்கள் வர வந்து இன்னொரு 10 நாளில் பார்த்துருவீங்க. எங்கே நாங்கள் இன்றைக்கி இது வாங்கினாங்க ப்ரோ, கேரம் பவுடர். அங்கே ரெசார்ட்டில் கேரம் இருந்துச்சு, எங்கள் வீட்டையும் இருக்குது. அந்த கேரம் பவுடர் வந்து போட்டிங்கன்னா அப்படி நல்லா கிளைட் பண்ணும். அது இல்லை அங்கே. அப்போ இப்போ 5 வாங்கியிருக்கு. 5 இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எது இதான் பிரச்சனை. நான் விட மாட்டாங்க இவங்க. ஓகே, பாய், டேக் கேர். இங்கே இவர் கண்டினியூ பண்ணுவார். நான் கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணுறேன். இந்த எக்ஸ்டெண்டட் கட் இருக்குல்ல படங்கள்ல, அது மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரொடியூசர் இப்போ நம்மள விட்டு விலக போறாரு. ப்ரொடியூசர் வந்துட்டு இப்போ வேற ப்ராஜெக்ட்டுக்காக போறாரு. ப்ரொடியூசர் மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் வருவோம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். இன்னும் 10 நாள் ஆகஸ்ட் மாதம் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.
பாருங்க இப்படி ரீட் பண்ணுவாங்க Sweet. So, is that? How sweet? ஓகே பரவாயில்ல சரி என்ன சொல்ல போகிறாங்க நம்மளை வெளியில் போ நிறுத்திட்டு சொல்ல போகிறாங்க போடுமா எனக்கு பயம் இல்லை யார் வேணா எனக்கு சுரேஷ் பக்கத்தில் இருக்கிற எனக்கு இங்கே பாருங்க அரசம் பக்கத்தில் இருக்கிறேன் அடிக்கணும் அடிச்சுக்கங்க என்னை விட்டு இவனை கொன்னுடலாமா? அவ்வளோதான் என்ன மறுபடியும் மாட்டிக்கிட்டாரா நம்ம பிரதர் இல்லை இல்லை இது செல்ஃப் செக்கினோ இது இல்லை பேக் செக்கா ஆ இவர் வேறு இன்னொரு போஸ் ஒன்று கொடுத்துருவார் இங்கே ஷாருக் கான் போஸை காணும் எங்கே ஷாருக் கான் போஸ் தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ் கீழே இறங்குப்பா சரி போடும் போடும் எவ்வளோ காய்ஸ் நீங்கள் இந்த இந்தியா ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இல்லை இந்தியாவில் இருக்கிற ஆல் ஏர்போர்ட் பெங்களூரில் மட்டும் நம்ம இதை ஃபேஸ் பண்ணல எல்லா இடத்துலையும் அடிபட்டு இல்லை நார்த்தில் வந்துட்டு தமிழ் ஆளுங்க இருப்பாங்க அப்படியா நார்த்தில் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க ஆமாம் இந்த மாதிரி அத்தலட்டிஸ் ஹிந்தி கற்றுக்கிட்டு வந்தேன் ஹிந்தி கற்றுக்கிட்டு வரணும் பாருங்க இந்த தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு என்ன சுரேஷ் சொல்கிறேன் ஐயோ வேணாம்ப்பா சார் அப்படி வேண்டாம் முதல்ல அடி இவனுக்கு தான் தண்ணியை சுரேஷை மட்டும் கட் பண்ணி போடுவோம் அதுக்குள்ளே இல்லை ஆக்சுவலாக நீங்கள் இந்த செக்இன் சிட்டிஸ்க்கெலாம் போனீங்கன்னா ஆமாம் இந்த செக்இன் வந்து முன்னாலேயே இந்த வெப்பின் செக்இன் பண்ணிட்டு வாங்க என்ன வெளியில் நீங்கள் போர்டிங் பாஸ் காட்டினா தான் உங்களுக்கு என்ட்ரி விடுவாங்க ஸோ உலகத்தில் வந்து இந்தியாவில் மட்டும்தாங்க இந்த போர்டிங் பாஸ் டிக்கெட் எல்லாம் காட்டிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டை என்டர் ஆகலாம் வேற ஒரு கண்ட்ரிலையும் இது வரைக்கும் நாம பார்த்ததில்ல நாம என்ன ஃபேமிலியாக அப்படியே உள்ளுக்கு போய் சென்ட் ஆஃப் பண்ணுவோம் யூஸ்வலாக இந்தியாவில் மட்டும் வேறு மாதிரி ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதை மட்டும் பார்த்துக்குங்க இல்லைன்னா எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் இல்லை ஃபாரினில் இருக்கிறவனுக்கும் ஃபாரினில் இருக்கிற ஒருத்தனுக்கும் இது தெரியும் அப்படிப்பட்ட சுரேஷ் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு ஆனால் நம்ம ஆள் தான் நமிதா பார்க்க ரீதாவை பார்க்க அதை பார்த்துக்குங்க காய்ஸ் கொஞ்சம் அதுவும் ஹிந்திக்காரன் நாம் சும்மா உட்காந்துக்கிட்டு தான் இருந்தோம் நல்ல ஆளும் இவருக்கு ஹிந்தி தெரியும் ஹிந்தியில் தான் ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கிலீஷில் நம்ம ரிப்ளை பண்ணாலும் அந்த ஆளுக்கு தெரில இந்த போலீஸ்காரங்களுக்கு ஸோ ஒரு பேட்ரோனைசிங் டோனில் தான் அவங்க பேசுவாங்க ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஆனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவங்க தான் ஹையர் ஆஃபிஷியல்ஸ் அத்தாரிட்டி ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணணும் பெங்களூர் ஏர்போர்ட்டை வந்து உட்காரதுக்கு இடம் இல்லாமல் ஒரு சோம்பி இருக்காங்க நினச்சா கீழே நல்லாவே இடம் வச்சுருக்கோம் நிறைய எங்கே லேண்டில் நிறைய இடம் இருக்கு இங்கே கீழே இடம் கிடைக்கும் இதா அப்புறம் உட்கார்ற இடம் ஒரு உட்கார்ற இடம்னா நல்லா சோஃபா போட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க அந்த பூனை ஜாலியாக உட்காந்துருக்கு ஏன்னா வேறு பிளேசஸ் இல்லை அப்படிப்பட்ட அந்த கேரளா கொச்சி ஏர்போர்ட்டில் கூட உட்காரத்துக்கு டீசெண்டாக வச்சுருந்தாங்களே அங்கேயே வச்சுருக்காங்க பாருங்க பெங்களூர் குறைச்சலாம் சொல்லக்கூடாது பெங்களூர் அங்கே கொஞ்சம் ஓகே இல்லை உள்ளுக்குள்ளே பெங்களூர் ஏர்போர்ட் நல்லா தான் இருக்கும் 5 ஸ்டார் ஏர்போர்ட்டில் என்ன இந்த வெளியில் இருக்கிற இந்த ஹிந்திக்காரங்க தான் கொஞ்சம் சரி பண்ணுறாங்க அவங்கள விடக்கூடாது பிரிச்சிருங்க சுரேஷ் தட்டி எல்லாம் கேட்க பிரிச்சிருங்க ஒரு சீக்கிரம் தனுஷ் வந்து நமக்கு கட்சிகள் வந்துருவாரு அந்த நம்ம கட்சிக்கு வந்தாருன்னா அவ்வளோதான் நடக்கிறதே வேற இங்கே கட்சி பேர் சொல்ல விரும்பல பட் ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துருவாரு ஆனால் 2026 பெரிய மாற்றம் அது ஒண்ணும் இல்ல கீழே போட்டுரு ஒரு விரல் புரட்சி மாதிரி சின்ன சிகரம் இந்த வந்துக்கிட்டே இருக்கு இப்பயே அதுக்கேற்ற மாதிரி ஷர்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இருந்தா அந்த பேண்ட்டை நான் அரசியல்வாதி செருப்பு தான் பாருங்க அரசியல் இதை நம்ம மஞ்சளா மாட்டிப்போம் டிவிக்கே ஃபிளாக் போட்டிருக்காது நம்ம கண்ணுக்கு தெரியாது கட்சி பேர் சொல்றாரு இல்லை கட்சி பேர் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன கட்சின்னு ஸோ மக்களே வெளிநாட்டிலேருந்து இப்போ பார்த்துருப்பீங்க பெங்களூர் ஏர்போர்ட் உள்ளுக்குள்ளே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ பெருசாக டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுங்க ஸோ பெங்களூர் அவ்வளோதான் இனி நாம் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போக போகிறோம் அடுத்த வீடியோ நாம் பிரதர் இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டார் ஸோ இந்த வீடியோவில் அவர் அதான் கடைசி வீடியோ இந்தியாவில் அடுத்த முறை இன்னும் நம்ம ஒரு 10 நாள் இந்தியாவில் இருக்கிற பிளான் தான் ஸோ அடுத்த நாட்கள் என்னெல்லாம் முடியுமோ நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் போடுங்க வீடியோக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பபாய் டேக் கேர் உங்கள் ஜெர்மன்